ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் லேடிஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஈவினிங் ரொட்டீன் ஒர்க் தாங்க. நான் எப்போவுமே வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு 10 நிமிஷம் அட்லீஸ்ட் நான் ஒரு 10 to 15 நிமிஷமாச்சும் ரெஸ்ட் எடுத்துடுவேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் ஒர்க்கே நான் வீட்டு வேலையே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த பழம்லாம் கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா முந்தா நேற்று அது 2 டேஸ் ஆயிடுச்சுங்க அது வாங்கிட்டு வந்து. நிறைய வாங்கிட்டு வந்துட்டார். எப்போவுமே இந்த தப்பு செய்யாதீங்க. எப்போவுமே நம்ம எவ்வளோ சாப்பிட்ணுமோ அளவாக வாங்கிட்டு வாங்க. அளவுக்கு அதிகமாக நிறைய வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா பழங்கள் வந்து கெட்டு தான் போகும். ஸோ நாங்களும் அதே மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு இப்போ கொஞ்சம் எவ்வளோ நான் க்ளீன் பண்ணும்போதே காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட் ஆகிருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயும் வச்சாச்சு. என் பையன் கேட்டாம்மா எனக்கும் சேர்த்தி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எங்கள் 2 பேர்த்துக்கும் டீ போட்டாச்சுங்க. நான் எப்போவுமே 1/2 டம்ளர் தான் குடிப்பேன். என்னோடய குவான்டிட்டியே அவ்வளோதான். நான் டீ எல்லாம் ரொம்ப குடிக்கிறது இல்லைங்க. இப்போ ரீசனாக ஒரு 6 மந்த்து அந்த டைமில் தான் நான் வந்து டீ குடிக்கவே ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி நான் டீயே குடிக்கவே மாட்டேன். எங்கள் கூட வேலை செய்கிறவங்களே கேட்பாங்க, டீயே குடிக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அப்படி கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போல்லாம் டீயே குடிக்க மாட்டேன்ட்டு டீயா குடிக்கிற அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது, இதுதான் உலகம். ஸோ நானும் டீயும் குடித்து முடிச்சுட்டு க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. கிச்சன் சிங்க் பக்கத்தில் இருக்கிற டப்பா ஒன்று வச்சுருக்கேங்க. எப்போவுமே நான் அது ஆக்சுவலாக பெயிண்ட் டப்பா தான், இருந்தாலும் அது பார்க்க நல்லாயிருக்கு. வேஸ்ட்டு போடுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த டப்பா வச்சுருக்கேன். நான் டெய்லி எப்போவுமே நம்ம காய்கறிகள்லாம் வாங்கும்போது, பால்லாம் வாங்கும்போது கவர் இருக்கும் இல்லைங்களா, அந்த கவரை தான் நான் வந்து அதில் டெய்லி மாற்றி விட்ருவேன். அது வேஸ்ட் போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெய்லி சேஞ்ச் பண்ணுறதுனால கிச்சனில் வந்து பேட் ஸ்மெல் எதுவும் இருக்காது. இப்போ காட்டினேன் இல்லைங்களா, இது வந்து ஆக்சுவலாக வெங்காயத்தோல், பூண்டு தோல், வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனோட வேஸ்ட்டு தான் நான் அந்த தோலுங்கெல்லாம் சேர்த்து தான் ஒரு கவரில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக எங்கள் மாமியார் வந்து இதெல்லாமே ஒரு எடுத்து வைப்பாங்க. ஏன்னா செடிக்கெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. அதே மாதிரி நம்ம அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி அதெல்லாமே ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சு இந்த மாதிரியெல்லாம் போட்டு எடுத்து வச்சிட்டாங்கன்னா அந்த செடிக்கு ஊற்றுறதுக்கு சிரப் மாதிரி ஒன்று தயாரித்து அந்த தண்ணியை தான் செடிக்கு ஊற்றுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் பாத்திரங்கள்லாம் கழுவி நல்லா இந்த ஸ்காட்ச் ப்ரைட் நமக்கு அந்த வைப் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டவல். அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. கிச்சன் கவுண்டர் டாப்பு, அப்புறம் அடுப்பு மேடை இதெல்லாம் துடைக்கிறதுக்கு நமக்கு வந்து அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி நான் கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். சோஃபா நான் கவர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கிறேன். அது கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தட்டி விட்டுட்டு நல்லா நீட்டாக டக்கின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வீடெல்லாம் கொஞ்சம் கூட்டி விட்டுட்டு எப்போவுமே ஈவினிங் இதே வேலை தான். ஸோ பெட்ரூம்லாம் க்ளீன் பண்ணி அப்படியே ஹாலெல்லாம் க்ளீன் பண்ணும்போது நம்ம அந்த சோஃபா கடியிலலாம் நம்ம கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணோம்னா அது கீழே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக போகும். பாருங்கள், நம்ம மார்னிங் நான் வந்து வீட்டில் சம்டைம்ஸ் மார்னிங் கூட்டாமே தான் போவேன். மாமியார் கூட்டி விடுவாங்க. இருந்தாலுமே நான் வந்து ஈவினிங்கில் இந்த மாதிரி கூட்டும்போது இப்படி தான் அழுக்கு இருக்குது சரிங்களா. எப்படி இருந்தாலும் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்கு சுற்றியெல்லாம் வீடு எதுவுமே இல்லை, தனியாக இருக்கிறதுனால காற்று ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறதுனால காற்று ஃபுல்லாக அடிக்கவும், மண் அப்படியே ஃபுல்லாக வந்து எங்களது மேற்கு பார்த்து வாசல் அப்படிங்கிறதுனால மண் பூரா அடிச்சுக்கிட்டு உள்ளே தான் வரும். ஸோ இப்படி தான் இருக்குது. நான் க்ளீன் பண்ண எவ்வளோ குப்பை வருதுன்னு மட்டும் பாருங்கள். இத்தனைக்கும் டெய்லி நம்ம கூட்டிக்கிட்டே தான் இருக்கோம், இருந்தாலும் இவ்வளோ குப்பை எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல. ஸோ க்ளீன் பண்ணி முடித்த பிறகு கிச்சன் இப்படி தான் இருக்குது. அப்புறம் இது ஹால் நீட்டாக எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸோ நான் பாட்டு கேட்டுகிட்டே ஒர்க் பண்ணதுனால கொஞ்சம் எனக்கு அந்த களைப்பே தெரியல. இருந்தாலும் செம்மையாக வேர்த்துருச்சுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் என் பையனை தண்ணி மட்டும் கொஞ்சம் வந்து கொடுக்க சொன்னேன். கொண்டு வந்து கொடுத்தேன். அதை குடிச்சிட்டு நிம்மதியாக உட்காரும்போது தான் ஒரு மாதிரி ரிலாக்ஸாகவே இருந்துச்சு. என்னோடய ஈவினிங் ரொட்டீன் இப்படி தான் முடிஞ்சுதுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.